டாடாவோட நியூ பஞ்ச் அகைன் நம்ம கூட வந்து இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு நமக்கு ஒரு வாக் அரவுண்ட் மட்டும் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு இதை கம்ப்ளீட்டா ரொம்ப டீடைல்டா டிரைவ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதோட டர்போவோட இன்ஜினும் நம்ம டிரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இது எல்லாத்துக்கும் மேல இந்த டாடா பஞ்சை நான் வாங்குவேனா இல்லையா? ஸோ நான் வாங்குவேன் அப்படின்னா என்ன காரணத்துக்காக இந்த டாட்டாவோட பஞ்சை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்? நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா என்ன காரணத்துக்காக இந்த டாட்டாவோட பஞ்ச் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம், இன்க்ளூடிங் டிரைவபிலிட்டியையும் சேர்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது ஒன் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் கிடையாது. இது சிந்தி உங்கள் காரை வந்து ஸ்பாயில் பண்ணாது. சிட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். சிட்ரஸ்க்கு பெருசாக இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஒரு லைம் ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டியான ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இந்த காரை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதோட சேஃப்டி. 5 ஸ்டார் அப்படிங்கிறப்போ குளோபல் என்கேப்லேயும் சரி, பாரத் என்கேப்லேயும் ஒரு 5 ஸ்டார் ரேட்டடான ஒரு காரு. பேஸ் வேரியன்ட் இருந்து 6 ஏர் பேக்ஸாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 ஏர் பேக்ஸாக இருந்த விஷயம். அது போக இதோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை நம்ம செக் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய விஷயங்கள் இங்கே டிஸ்பிளேல இருந்தது. இதுக்கு மேலே ஒரு கண்டெய்னரை வச்சு இதை தலையில தொங்க விட்டு அது போக இதோட ஆஃப் ரோடோட கேப்பபிலிட்டி எல்லாமே பார்த்தோம். அப்போது சேஃப்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் டாட்டாவோட செல்லிங் பாயிண்டே அதுதான். அது இந்த கார்லையும் கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு மேஜரான ரீசன். செகண்ட் ரீசன், என்னதான் கார் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் இதை எஸ்யூவின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, பட் அதுக்குரிய கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஒரு 187 கிரவுண்ட் கிளியரன்ஸில் இருந்து 193 வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5 எம்எம்ல பெருசாக சேஞ்ச் இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் மார்னிங்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். பெருசாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ரோட்லையும் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆஃப் ரோட்லேயும் எந்த காரணத்துக்கு கொண்டும் கீழே நமக்கு தட்டவே இல்லை. ரொம்ப அன்ஈவனான வீல் பொசிஷனில் கூட நமக்கு கீழே வந்து தட்டலை. அது ஒரு மேஜரான செல்லிங் பாயிண்ட்டு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம இந்த காரை பிக் பண்ணுறதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டு, இதோட இன்ஜின். இதுக்கு முன்னாடி என்ஏல இருந்தப்போ ரொம்பவே அண்டர் பவர்டாக வந்து அது இருந்திருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நாய்ஸ் அண்ட் வைப்ரேட்டிவாக இருந்திருக்கும். பட் இப்போது இந்த டர்போ ஆட் ஆனதுக்கு அப்புறமா இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 118 பிஎஸ்பி வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 170 NM டார்க் வந்து இது டெலிவரி பண்ணுது. அது இந்த குட்டி காருக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு. இதே நம்ம ஆல்ட்ராஸில் நம்ம ரேசருங்கிற எடிஷனில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ட்ராக்லலாம் ஓட்டியும் பார்த்தோம். பட் இதில் இருக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப அன்மேட்சபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்கு அவ்வளோ பெப்பியாக இருக்குது. அதுவும் இதோட சேர்ந்து ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஎம்டி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பவர் லாக ஃபீல் பண்ணியிருப்போம். பட் மேனுவல் சூப்பராக வந்து உங்களுக்கு இருந்தது. அதனால் இந்த புது இன்ஜினோட காம்போ இந்த டர்போவோட சேர்ந்து வரும்போது அது ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே பஞ்ச் யூஸராக இருந்தால் கூட இதை நீங்கள் டிரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸை நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த டர்போ காம்பினேஷனில் இருக்கிற வேரியன்ஸே ரெண்டு வேரியன்ட் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று 8.3 lakhs எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்லையும், இன்னொன்று 9.8 lakhs எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்லையும் வருது. அப்போது அந்த ஒரு 8.3 lakhs அப்படின்னா ஆன் ரோடு வந்து ஒரு 10.2 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். 10 lakhsக்கு கீழே எக்ஸ்ஷோரூமு ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்லாபும் வந்து கரெக்டாக வந்து உட்காருது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஸோ வித் டர்போலையே ஒரு 10 lakhsக்குள்ள ஒரு மிட் வேரியன்ட் கிடைக்கும் போது அந்த பெர்ஃபார்மன்ஸே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இல்லை 11 lakhs வரைக்கும் ஸ்விட்ச் பண்ண முடியும் அப்படின்னா இதோட அந்த டாப் எண்டில் இருக்கிற டர்போ காம்பினேஷன் ஒரு நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாசிட்டிவாக பார்க்குற விஷயம், இதோட ஃப்ரண்ட்டோட லுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சு ரொம்ப அவுடேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது வந்து இந்த பஞ்சோட ஈவி ரொம்ப நல்ல லுக் வந்து இருந்தது. அதை அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்லைட்டுமே எல்இடியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே எல்இடியாக இருக்கும்போது நைட்டில் கூட நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து அதோட த்ரோ வந்து இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஃபாக் லேம்புமே வந்து
கார்னரிங் ஃபீச்சரோட நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஃப்ரண்டோட லுக்கு கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கு. ரியரோட லுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஹாலஜன்ல ஒரு மாதிரி ஷார்ப்பா ஒரு டெயில் லேம்போட ப்ரொவிஷன் உங்களுக்கு இருந்தது. பட் இப்போ இது ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல ஒரு மாதிரி ஸ்லீக்கா உங்களுக்கு மாத்திருக்காங்க. கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஒரு பெரிய பிளாக் அவுட்மே வந்து எல்லா கலருக்கும் கொஞ்சம் சூட் ஆகுற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் ஒயிட்டுக்குமே அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு டீசென்ட்டான பூட் ஸ்பேஸ். ஒரு 366 லிட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கு ஈக்குவலான ஒரு பூட் ஸ்பேஸ். ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு காம்பேக்டான ஃபேமிலிக்கு ஒரு சஃபிஷியன்ட்டான ஒரு பூட் ஸ்பேஸோட நமக்கு வருது. ஸோ உள்ள வரும்போது இருக்கிற இங்கிரஸோட கம்ஃபர்ட் ஏன்னா இந்த செக்மெண்ட்ல அதாவது மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு சொல்லப்படுற இந்த செக்மெண்ட்ல சீட் ஹைட்டு கொஞ்சம் எஸ்யூவியோட ப்ரொஃபைல் இருக்கிறது கண்டிப்பாக இந்த டாடா பஞ்சில் மட்டும்தான். இன்ஃபேக்ட் எக்ஸரில் கூட நமக்கு அது லோவாக தான் இருக்கும். அப்போ எல்டர்ஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க உள்ளே வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்னாடி உட்கார்றதுக்குமே சரி, உட்காந்து காலை அப்படியே தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இதில் இருக்குது. அதே மாதிரி டிரைவர் சீட்டுக்கும் கோ பேசஞ்சருக்கும் நல்ல சீட் கம்ஃபர்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அண்டத்தை வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இது ஃபேப்ரிக்கா இருந்தா கூட ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து நமக்கு கொடுக்குது. நல்ல ஹைட் வந்து நமக்கு கரெக்டா இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஹெட் ரூமும் வந்து அடிக்குவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 90 டிகிரி டோர் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஒய்டரான ஆப்பர்ச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு பக்கா செல்லிங் பாயிண்ட். நான் இந்த காரை செலக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமா வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் கிளஸ்டரா வந்திருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா கூட பட் இந்த ப்ராக்டிகாலிட்டி கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் ரியர் சீட்டோட இங்கிரஸ் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 90 டிகிரி வந்து டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே நான் போகிறேன். உள்ளே போகிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நல்லாவே வந்து ஃப்ளோர் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே போய் உட்கார்றதுக்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ என்னென்ன காரணத்துக்காக இந்த டாடா பஞ்சை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ என்னென்ன நெகட்டிவாக இதில் தெரியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினோட ஓக்கல். நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து இன்ஜினை அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அந்த ஒரு சவுண்டே வந்து கொஞ்சம் நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து தருது. இப்போ நான் வந்து ரைஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டர்போவோட காம்பினேஷனில் அது கொஞ்சம் பெட்டராகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு NVH. பட் இதோட எண்ணெயில் கண்டிப்பாக கொஞ்சம் நாய்ஸியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து இருக்கும். ஏதோ அந்த காருக்கும் அந்த இன்ஜினுக்கும் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க். பட் இந்த டர்போவோட அந்த ரிஃபைன்மெண்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அந்த ரைஸ் ஆகி சட்டில் ஆகும்போது ஓரளவுக்கு நல்லாவே வந்து அது சட்டில் ஆகி சஸ்டெயின் ஆகுது. ஸோ என்ன ஒரு டவுட்ஃபுல். பட் இந்த டர்போ வந்து பெட்டராக வந்து இந்த விதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணுற காரணம் என்னவா இருக்கும்னா இந்த டாட்டாவோட இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேனல் கேப்ஸ் அங்கங்கே ஒரு அன்ஈவனாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம். பட் அது இந்த பஞ்சில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இதுலேயும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த கிளாடிங் இடத்துல எவ்வளோ பெரிய ஓப்பன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் இப்படி சைடில் வந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த கேப் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த கேப் வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரியே அதோட அந்த ஜாயிண்ட்டுமே வந்து ஒரு பெரிய ஃபிங்கரே உள்ளே போகிற அளவுக்கு ஒரு நல்ல கேப் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடுமே நீங்கள் பாருங்கள், இந்த பீஸோட இந்த குவாலிட்டிலாம் பாருங்களேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இன்னுமே வந்து டாடா கார்ஸில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள். இங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய பேனல் கேப்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. இந்த கேப்பில் இன்ஃபேக்ட் சம்டைம் வந்து இந்த சைடில் ஒரு மாதிரியும் அதர் சைடில் ஒரு மாதிரியும் ஒரு சில கார்ஸில் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து தண்ணி உள்ளே போனாவே நமக்கு பூட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு கேப் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் டாடா வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். அது ஒரு நெகட்டிவாக நம்ம பார்க்குறோம். அடுத்த ரீசன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற சாஃப்ட்வேர் பக்ஸ். இப்போ வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் ஆல்ரெடி ப்ரூவனான விஷயந்தான். இன்ஃபேக்ட் டாட்டாவோட பஞ்ச் ஈவிலே வந்து அது இருக்குது. உங்களுக்கு நெக்ஸான்லையும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தால் கூட இப்போயும் அதில் பக்ஸ் வந்து நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஆண்ட்ராய்டோட ஆட்டோ இல்லை அவங்க ஆப்பிள் கார்ப்ளே வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணோம். அதில் மேப்பு சம்டைம் வந்து வருது, சம்டைம் வரலை. அது இஷ்டத்துக்கு அது ஒர்க் பண்ணுது. சம்டைம் கனெக்டே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஹேங் ஆயிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகளும் அதில் வருது. அதுக்கும் மேலே இந்த சென்ட்ரல் லாக் பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டே இருக்குது.
திடீர்னு அதுவாவே அன்லாக் ஆயிட்டு, திடீர்னு லாக் ஆகுது. அது ஏன் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சாஃப்ட்வேர் பக்ஸ் வந்து இதுல இருக்கு. அதே நேரத்துல இந்த ஏசியோட இந்த டச்சோட சேஞ்ச் இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்ப டிரைவ் பண்ணும்போது யூசுவலா நம்ம கியர் லிவர்ல நம்ம வச்சுட்டு இப்படி டிரைவ் பண்ணுவோம். நம்ம கை வந்து இங்க பாருங்க, எனக்கு இங்க போய் இப்படி டச் ஆகுது இல்லையா? அது வந்து இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு ஆக்டிவேட் பண்ணி விடுது. சம்டைம் வந்து ஹசார்டஸ் லைட்டையே ஆன் பண்ணி விட்டுருது. ஸோ அது நமக்கு ஒரு மாரி டிரைவ் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாவும், சம்டைம் இரிட்டேட்டிங்காவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரியர் சீட்டோட இன்கிரஸ் எல்லாமே கம்ஃபர்ட்டா இருக்கு. சீட் ஹைட் எல்லாமே நல்லா இருக்கு. பட் இந்த லெக் ரூம் அப்படிங்கிறது கொஞ்சம் டைட்டு தான். நீங்க வந்து பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. பட் 3.8 மீட்டர் லென்த்ல இருக்கிற கார்ல இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அவங்க அண்டத்தை வந்து கொஞ்சம் இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஒரு ஸ்கூப் குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து என்னோட ஹைட் 5'8" எனக்கு கொஞ்சம் டைட்டான ஒரு லெக் ரூம் தான் கிடைக்குது. இப்போ நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்ட போறது இந்த நியூ காம்பினேஷனான டர்போ. அதாவது இவங்களோட ரேசர்ல இருக்கிற அந்த செட்டப் வந்து இதில் இருக்கு. அல்ட்ராஸ் ரேசர்ல ஒரு 170 NM வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணும். அப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இதோட பாசிட்டிவ் என்ன? நெகட்டிவ் என்ன? டிரைவபிலிட்டியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேனுவல் தான் இப்போ நம்ம ஓட்டுறோம். ஏன்னா இந்த டர்போல மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட ஒரு கிளவரான மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏஎம்டியில் கொஞ்சம் பவர் லேக் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை முற்றிலும் இந்த டர்போல யாருமே ஃபீல் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மேனுவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் வெரி குட். நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஒரு லான்ச் பண்ணலாம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஹைவே தான். பூனே டு மும்பை அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு லான்ச் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு பவர் வந்து இனிஷியல் லான்ச்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ், வாவ், சரியான ஒரு வீல் ஸ்பின் வந்து உங்களுக்கு வருது. கண்டிப்பாக அந்த டார்க்கோட ஃபீலு நான் கிட்டத்தட்ட மார்னிங்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஓட்டியிருக்கிறேன். நல்லாவே நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். ரைட், இப்போ இதோட பாசிட்டிவ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். பாசிட்டிவில் இதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சில் மிஸ் பண்ண விஷயம் அந்த ஒரு பவர். எனக்கு இங்கே டார்க்காக தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் நான் கலர் கரெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது பஞ்சில் நம்ம மிஸ் பண்ண விஷயம் அந்த ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த டர்போவில் அதை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்குது. நம்ம இதோட ஆல்ட்ராஸ்லேயே நம்ம வந்து ரேஸ் ட்ராக்ல அதை டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஒரு குட்டி காருக்கு, இந்த ஒரு பாக்ஸியான ஒரு எஸ்யூவி ப்ரொஃபைலில் இருக்கிற இந்த காருக்கு இந்த டர்போ வந்து சூப்பராக வந்து ஃபிட் ஆகுது. நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஒரு தேர்ட் கியரில் ஒரு புல்லு, வாவ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக வந்து இருக்குது. 6 கியர்ஸ் மேனுவல் வந்து இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். எனக்கு எவ்வளோ கிடைச்சதுங்கிறது இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், அப்போது பவர், அந்த இன்ஸ்டண்ட்டான ஒரு புல் நமக்கு பக்காவாக இந்த கார் வந்து டெலிவரி பண்ணுது. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இந்த டர்போவில். ஓகே, அப்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதில் இருக்கிற ஒரு மிட் வேரியண்ட்லேயும் உங்களுக்கு இந்த டர்போ வந்து கிடைக்கிது. டாப் எண்ட்லேயும் இருக்குது. 2 வேரியண்ட்டில் தான், ஒன்லி மேனுவலில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா பயங்கரமாக வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பஞ்ச் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் வந்து செம்ம சாஃப்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன மேடு போடலாம், இல்லை பெரிய டிப்பில் கூட இறங்கி ஏறினாலும் நல்லாவே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ஒரு ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி நம்ம செக் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதில் ரொம்ப ரக்கடான ரோடு, கிட்டத்தட்ட ஒரு ராக் மாதிரி இருக்கிற ரோட்ஸில் கூட இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிச்சு. அவ்வளோ மெத்தையில் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹைவேல கூட அந்த சஸ்பென்ஷன் நல்லாவே ஹேண்ட்லிங்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதோட பிளாட்ஃபார்மில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்க்கும்போது நல்ல இந்த டிரைவபிலிட்டிக்கு சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பாசிட்டிவ். ரைட், இப்போ இதோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் பிரேக்கிங் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு கொஞ்சம் பிரேக்கிங் வந்து ஸ்பாஞ்சியாக கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்பாஞ்சினஸ் நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது.
அதுக்கு மேலே நீங்கள் ஓங்கி பிரேக் அமுக்கும் போது தான் ஷார்ப்பாக அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆகி ஒரு இம்மீடியட்டான பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதனால நோஸ் டே வந்து கொஞ்சம் நம்ம நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ பிரேக்கிங் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த டர்போக்கு ஒரு 4 வீல் டிஸ்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். செம ஷார்ப்பான ஒரு பிரேக்கிங் வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் நான் எதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கோடாவோட கைலாக்கோட கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இந்த குட்டி காருக்கு ஒரு டர்போவில் அது கூட 1 லிட்டர் வித் டர்போ 3 சிலிண்டரில் இது 1.2 லிட்டர் டர்போ அப்படிங்கிறப்போ இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிறதுல 1.2 லிட்டர் வித் டர்போ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு டார்க்காக நம்ம ஒரு கேவுக்குள்ளே நம்ம போகிறோம். வாவ் சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த கேவ் வந்து கண்டினியூ ஆகுது. ரைட், அப்போ பிரேக்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டேரிங் பற்றி நம்ம பேசலாம். ஸோ ஸ்டேரிங் வந்து சிட்டிக்குள்ளே அவ்வளோ லைட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ். நீங்கள் ஹேண்ட்லிங்க்கும் சரி, நீங்கள் திருப்புறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹைவேல இப்போ நம்ம வந்து ஒரு 90 to 100 அப்படி தான் க்ரூஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பீடுக்குமே வந்து இந்த ஸ்டேரிங் சூப்பராக வந்து ஒரு வெயிட் ஆட் ஆகிட்டு நல்ல கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஓட்டுற அளவுக்கு ஒரு ஸ்டேரிங் இருக்குது. ஃபீட்பேக் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு நெகட்டிவ் சைடில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யூட்டர்ன் போட்டால் சென்ட்ரிங்கிறது ஓகே, பட் ஹைவேல நீங்கள் கட் பண்ணி ஓட்டும் போது அது கொஞ்சம் ஒரு ரிட்டர்ன் ஃபோர்ஸ் கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் டிலேடான ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அதனால நீங்கள் ஒரு கட் அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நீங்களாக கொஞ்சம் பிளான் பண்ணி தான் ஸ்டேரிங்கை வந்து ஸ்ட்ரைட்டுக்கு கொண்டு வரணும். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ NVH அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 100ல் நம்ம போகிறோம். பக்கத்தில் இருக்கிற ஆம்பியன்ஸ் எதுவுமே உள்ளே வரல, விச் இஸ் பாசிட்டிவ். ஆனால் ஒரு 100க்கு மேலே வின் நாய்ஸு ஸ்லைட்டாக வந்து நமக்கு உள்ளே வருது. விண்டோவில் இருந்து ஒரு லைட் ஹவுஸுங்கிற ஒரு சவுண்டு வந்து அபோவ் 100 நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, அதுவும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கணும். ஹூட்லேருந்து வர்ற சவுண்டு யூஸ்வலாக பஞ்சில் வந்து ரொம்ப ஒரு நாய்ஸியாக வந்து இருக்கும். ஆனால் இந்த டர்போவோட காம்பினேஷனில் அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹூட்லேருந்து பெருசாக நாய்ஸ் வந்து உள்ளே வரல. இப்போ நான் வந்து மியூசிக் எதுவுமே போடலை. அப்படி இருந்தாலுமே பெருசாக அந்த நாய்ஸ் இல்லை. ஆனால் ஐட்லிங்கில் விட்டு நம்ம வண்டி நிற்கும் போது அந்த நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நம்ம டோர் திறந்து வச்சுருந்தோம்னா அந்த டோரே வைப்ரேட் லைட்டாக ஆகிற அளவுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது NVH அப்படிங்கிறது இம்ப்ரூவ்ட் பெட்டர். இன்னும் கொஞ்சம் அந்த இன்ஜினோட அந்த ரம்பிள்னஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா தி பெஸ்ட் அப்படின்னு கூட நம்மளால் சொல்லியிருக்க முடியும். பட் இருந்தாலும் மோசம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ மொத்தத்தில் இந்த டர்போவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரியுது. பஞ்சோட அப்படியே இன்னொரு வெர்ஷனாக வந்து இதை நம்ம பார்க்குறோம். சிட்டிக்குள்ளேயும் பெப்பியாக ஓட்ட முடியுது. ஹைவேலையும் நல்ல ஒரு பிக்கப் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டு நான் வாக் அரவுண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். அதோட மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த சிட்டிங்கோட போஸ்டரே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஹைட் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்குது. கார்னர் டு கார்னர் ஃப்ரண்ட்டோட போனட் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. அப்போது ஒரு ஈஸி டு டிரைவாகவும் வந்து உங்களுக்கு இது இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. பாடி ரோல்ங்கிறது நல்ல கண்ட்ரோல்டாக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க. அப்போது இந்த டர்போ டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்களோட பையிங்க்கு இது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணும். உங்களோட டிசைடிங் ஃபேக்டருக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டர்போ அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து ஐ திங்க் ஒரு 9.6 lakhs வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆன் ரோடு வரும்போது ஒரு 11.5 to 12க்குள்ளே வந்துடும். அப்போ இந்த 11.5க்கு இந்த டர்போ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டி காருக்கு கண்டிப்பாக ஒர்த்தாவே வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா காம்பேக்ட் எஸ்யூவிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப ஒரு மிட் வேரியண்ட்டுக்கும் கீழே இருக்கிற கார்ஸ் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மேக்னைட்டில் மட்டும்தான் வந்து வித் டர்போவோட வித் ஆட்டோமேட்டிக்லேயே வந்து உங்களுக்கு அது கிடைக்கும். பட் இது கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக மேக்னைட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு ஒர்த்தான ஒரு டாப் அண்டாக கூட இது இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இதோட மிட்டு வந்து
க்ளோஸ் டு 7.6 7.7 அந்த ரேஞ்சில் வந்து ஷோரூமில் வருது. அப்போ 10 lakhsக்குள்ளேயே வித் டர்போவில் உங்களுக்கு இந்த பஞ்சை வந்து எடுக்க முடியும். அது கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டெக்கியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போது இந்த பஞ்ச் நல்லாவே இந்த 2026ல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கு. டாட்டா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நான் வாக்கரவுண்டில் சொன்னது தான் சர்வீஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வந்தாங்க, QA ஸ்ட்ராங் பண்ணி டிஃபெக்ட்ஸ் இல்லாமல் கார் டெலிவரி பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இது டாப் செல்லிங்கில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும். இதோட நெகட்டிவ் சைடில் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கிளச்சு வந்து கொஞ்சம் ஜர்க்கியாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் அதை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங்குமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி தான் வந்து கியர் ஷிஃப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தேர்ட் கியர்லேருந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து தான் கியரை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் டாட்டா இம்ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு நெகட்டிவ் சைடில் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம ஓட்டுறது சிஎன்ஜியை ட்ரைவ் பண்ணுறோம். அப்போது சிஎன்ஜி பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸு அந்த 1 லிட்டர் எண்ணெயில் ஏஎம்டி இந்த மூணையுமே நம்ம பார்த்துட போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு சிஎன்ஜி ஏஎம்டி. இந்த செக்மெண்ட்டில் சிஎன்ஜியில் ஏஎம்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி டியாகோவில் சிஎன்ஜியில் ஏஎம்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே பவர் லேக் வந்து இருக்கும். பட் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வெஹிக்கிள் பெட்ரோல் மோடில் நான் போட்டுக்கிறேன். இப்போ பெட்ரோல் மோடில் தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக நான் சிஎன்ஜி எடுத்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டர்போவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் ரொம்பவே வந்து ஸோ இப்போ என்னையுமே கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் வந்து மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பஞ்சை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏஎம்டியோட பெட்ரோல் காம்பினேஷனில் அந்த பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பவர் லேக் வந்து நமக்கு தெரியல. அந்த கியர் ஷிஃப்டிங்குமே வந்து ரொம்பவே நல்லா நடக்குதுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க. ஆனால் நீங்கள் ரஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஓக்கலாக தான் வந்து வண்டி இருக்குது. நீங்கள் ஜென்டிலாக நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே மைல்டாக வந்து அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து இருக்குது. சூப்பராக வந்து அது நம்மளால் ரொம்ப இரிட்டேட் ஆன லெவலில் அது இல்லை. கம்ஃபர்டபுள் லெவலில் வந்து கியர் ஷிஃப்டிங் வந்து வச்சுருக்காங்க. ஸ்மூத்தராக வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டர்போவில் ஒரு 80% இதில் இருக்குது. அதில் கூட அட்லீஸ்ட் அந்த டர்போவோட கிக்கின் ஆகும்போது தான் ஒரு நல்ல ஒரு புல் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. எக்ஸிஸ்டிங் பஞ்சை விட இதில் கொஞ்சம் டியூன் மாற்றிருக்காங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போது சிக்னல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், சிஎன்ஜி மோடில் போட்டுட்டு ஒரு த்ராட்டில் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பெட்ரோலோட ஏஎம்டியை விட சிஎன்ஜியோட ஏஎம்டியில் நல்லாவே பவர் லேக் வந்து ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அப்படி இழுத்து தான் அப்படி கியரை மாத்திர அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. வேற பெட்ரோலில் ரொம்ப ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அது வந்து ஷிஃப்ட் ஆச்சு. பட் இதில் கொஞ்சம் அப்படி திணற அந்த ஃபீல் வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அப்போ பவருமே வந்து பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நாய்ஸ்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சிஎன்ஜிங்கிறது கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுவும் ஏஎம்டியில் அது கொஞ்சம் நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதுதான் சிஎன்ஜியோட பர்ஃபெக்ட். பாருங்க, த்ராட்டில் கொடுத்தோன்னா அப்படி யோசித்து அதுக்கப்புறம் ஒரு புல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அந்த ஆர்பிஎம் வந்து பயங்கரமாக ரவ் பண்ணுது. அந்த டைமில் நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் அந்த சிஎன்ஜி கொடுக்குற மைலேஜுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு இதில் காமிக்கிற மைலேஜ் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் டர்போவில் நமக்கு என்ன மைலேஜ் கிடைச்சதுங்கிறது நான் சொல்லலை. அதில் இப்போ நான் ஹைவேல நம்ம ஓட்டும் போது, அதாவது பூனே டு லோனாவாலா நம்ம போயிருந்தோம். அந்த ஹைவேல நான் ஓட்டும் போது எனக்கு கிடைச்சது ஒரு 15.5 வந்து எனக்கு கிளஸ்டரில் காமிச்சது. பட் சிட்டிக்குள்ளேயே நான் ஓட்டும் போது ஒரு 9.5 to 10 அப்படிங்கிறது தான் எனக்கு மைலேஜாக காமிச்சது. அப்போது ஆவரேஜாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்னா, அந்த டர்போ வந்து சிட்டிக்குள்ள ஒரு 11 அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஹைவேல ஒரு 16 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு
வாய்ப்பு இருக்கும். இந்த சிஎன்ஜி அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு 25 to 26 அப்படிங்கிறது பெர் கேஜிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த பவர் லேக்ங்கிறது கொஞ்சம் இருக்கு. நீங்க ரொம்ப அழுத்தி ஓட்டாத வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்? அப்போ இதுதான் இந்த பெட்ரோல், இந்த சிஎன்ஜி, ஏஎம்டில இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ். இதுல பேடல் ஷிஃப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த கியர் லேகை நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணணும், கொஞ்சம் பவர் டிராப் ஆகுதுன்னா டக்குன்னு வந்து பேடலை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி நீங்க ஓட்டும் போது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நீங்க டிரைவ் பண்ணலாம். ஸோ பெட்ரோலோட ஏஎம்டி ஓகே, டீசலோட ஏஎம்டி ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக உங்களுக்கு இருக்கு. ஹோப் இந்த வீடியோ இந்த பஞ்சோட ஒரு நியூ பஞ்சோட ஓவரால் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, டிரைவபிலிட்டி எப்படி இருந்தது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.